அவனுக்கு ஆயுதங்களாக பயன்படட்டும். ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்கு தா, உன் காலணிகளை எனக்கு தா, உன் ஆயுதங்களை எனக்கு தா. எனக்கு மிக 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 பிடித்த பாடல் இலக்கியம் என்றால் உரிமைகளுக்கு முரசு கொட்டுகின்ற பாடல். செல்லி சொன்னால் வரவேற்குமா உலகம்? செல்லி இதைத்தானே சொன்னான். மகாத்மா காந்தி இதே கவிதையை 42 சுட்டிக்காட்டினாரே. அண்ணல் காந்தியார் அவரே இந்த கவிதையை சுட்டிக்காட்டினாரே. ரைஸ் லைக் லைன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர். சிங்கங்களைப் போல விழித்து எழுங்கள், உறக்கத்திலிருந்து எழுங்கள். ரைஸ் லைக் லைன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர் இன் an unvanquishable number. அளவிட முடியாத எண்ணிக்கையிலே வாருங்கள். தூக்கத்திலே இருந்து விழித்தெழுந்து வாருங்கள். Throw your chains to earth like dew. பனித்துளிகளை உதறுவதை போல உங்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகளை இந்த பூமியிலே சிதறடியுங்கள். You are many, they are few. நீங்கள் பலர், அவர்கள் சிலர். இதையே இந்த நாட்டின் கோடிக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு இந்நாட்டின் உயர் பதவியிலே இல்லாவிட்டாலும் எந்நாளும் இதய பதவிகளில் இருக்கின்ற அப்துல் கலாம் சொன்னார். அப்துல் கலாம் சொன்னார், அக்கினி சிறகுகளில் ஒரு மத்தியதர காலத்தில் எழுதப்பட்ட கவிதையை இலக்கியமும் உரிமைகளும் என்பதால் அவர் வார்த்தைகளை சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆல் யுவர் டேஸ் பிரிப்பேர், மீட் தம் எவர் அலைக். எல்லா நாட்களும் ஆயத்தமாகுங்கள், எல்லா நாட்களையும் சமமாகவே கருதுங்கள். when you are the anvil where, அடி வாங்குறப்ப அடி வாங்கிக்கிடுங்க. பட்டறையாக இருக்கிற காலத்தில் அடி வாங்கி. when you are the anvil where, when you are the hammer strike. நீயே சம்மட்டியா மாறுகிற போது அடி. நன்றி, வணக்கம்.